ஆண்டாள் திருவடிகளே சரணம். நமஸ்காரம். கோபாலன் புள்ளின் வாயை கீண்ட சாகசச் செயலை இந்த 13வது பாசுரத்தில் புகழறா நம் கோதை நாச்சியார். புல் அப்படின்னா பக்ஷி. கொக்கு வடிவத்தில் பகாசுரன்கிற அசுரன் கண்ணபிரான அழிக்கணும்னு வந்தான். சிறுவர்களோட பிருந்தாவனத்துக்கு கோபாலன் மாடு மேய்க்கிறதுக்காக போவான். எல்லாரும் 5 வயசு குழந்தைகள் தான். விளையாடிண்டே தான் போவா. இவ விளையாடாத விளையாட்டே இல்லைங்கிறார் ஸ்ரீ சுகர் பாகவதத்தில். கேசித் வேணுன் வாதயந்தக துமாந்த ஸ்ருங்காணி கேசன கேசித் பிரிங்கை பிரகாயந்தக கூஜந்த கோகிலை பரே. இதில் சொல்கிறார், குயில் போல கூவாளாம், நிஜமாவே குயில் வந்துருமா. காக்க போல கரைவா, காக்கா வந்துடும். அவ்வளவு நேச்சுரலாக இருக்கும் அப்படிங்கிறார். ஒரு நாளைக்கு கொக்கு போல உட்காந்து எல்லாரும் விளையாடுறா. நெஜ கொக்கே வந்து இவ பக்கத்தில் உட்காந்துடுத்து. ஆனால் அது நெஜ கொக்கு இல்லை, பகாசுரன்கிற அசுர கொக்கு. அந்த வடிவத்தில் வந்து இவ பக்கத்தில் உட்காந்து இவாளை கொத்துறது, பிராண்டுறது, ரொம்ப இம்சை பண்ணுறது. கோபாலன் இந்த கொக்கு பக்கத்தில் போனால் உடனே அந்த கோபாலனை முழுங்கிடுத்து இந்த கொக்கு. குழந்தைகள்லாம் அலறது. உள்ளே போன கண்ணன் கொக்கோட தொண்டையில் நெருப்பு மாதிரி சுடுறானாம். நரசிம்ம அவதாரம் ஞாபகம் வந்துடுத்தான் கண்ணனுக்கு. நரசிம்மருக்கு 3 கண்கள், தபன, இந்து, அக்னி, நயனா அப்படின்னு சொல்லுவார். ஒரு கண் சூரியன், ஒரு கண் சந்திரன், நெற்றியில் இருக்கிற கண் அக்னி, திருநேத்திரதாரி, முக்கண்ண மூர்த்தி அப்படின்னு சொல்லுவோம். கொக்கோட நெஞ்சுக்குள்ள போனவன் பத்ரங்கிற 3வது கண்ணால் நெருப்பு இல்லையாது நெருப்பு மாதிரி சுட்டு எரிக்கிறான். சூடு தாங்காம பகாசுரன் கண்ணனை கக்கிட்டான். கீழே வந்து குதிச்ச கண்ணன் கொக்கோட கீழ் அலக திருவடியால பற்றினான், மேல் அலக கையால பற்றினான். தார கிழிச்சு எரிஞ்சுட்டான். குழந்தைகள்லாம் கைத்தட்டி சந்தோஷப்படுறதுகள். வெள்ளவெளேன்னு இருக்கிற இந்த கொக்கோட சிறகுகளெல்லாம் எடுத்து இந்த குழந்தைகள் பிருந்தாவனத்தை சுற்றி பென்ஸ் மாதிரி போட்டுட்டாலும். ஏன்னா இந்த ஃபெதர் எங்கள் கோபாலனுடைய திருஷ்டியை போக்கிடும், அவனுக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற கரிசனை இந்த குழந்தைகளுக்கெல்லாம். இந்த பென்ஸை சந்திரமண்டலத்திலேருந்து பார்த்தா இன்னொரு சந்திரன் மாதிரி தெரிஞ்சுது அப்படிங்கிற சுவாமி வேதாந்த தேசிகன் ஒரு ஸ்லோகத்தில். சபக்ஷ கைலாச நிபஸ்ய கோபா பகஸ்ய பக்ஷான் அபிதோவ பந்துஹு வனேதன்யாபி கோரவிருத்திம் சேத்தும் பிரவிற்த்த இவ கேதுமாலாகா. இந்த விருத்தாந்தத்தில் ஒரு தத்துவம் காட்டப்படுறது. அது என்ன தத்துவம் அப்படின்னா, எல்லாரும் அவளுக்கு விதிக்கப்பட்ட கர்மாவை பண்ணணும். அப்படி பண்ணலை அப்படின்னா கொக்க கிழிச்சு போட்ட மாதிரி பரமாத்மா கிழிச்சு போட்டுடுவான். அவன் என்னுடைய துரோகி அப்படிங்கிறான் பரமாத்மா. அந்த தத்துவம் இந்த இடத்துல சொல்லப்படுறதுன்னு சொல்லி ஆண்டாளுக்கு மங்களம் பாடி அமைவோம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.